தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். +2 பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நாளைய தினம் நடைபெறும் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியடைய தமிழ் டெக் டுடே சேனல் சார்பாக வாழ்த்து. இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை பற்றிய தகவலை தான் பார்க்க போறீங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை நீங்க டவுன்லோட் பண்ணி டைம் டேபிள் நோட் பண்ணிக்கோங்க. அபிஷியல் லிங்க் தான் இது. அதாவது தெரிஞ்சிருக்கும், டைம் டேபிள்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் டபுள் செக்குக்காக இந்த தகவல் உங்களுக்காக. இதுதாங்க டைம் டேபிள். டைமிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 மணியிலிருந்து 12:45 மணி வரை தேர்வு நடைபெறும். இதில் 2 விதமா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நியூ பேட்டர்ன், ஓல்டு பேட்டர்ன். ஓல்டு பேட்டர்ன் அரியர் வச்சிருக்கவங்களுக்காக ஓல்டு பேட்டர்ன். நியூ பேட்டர்ன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். முதல் முறையா +2 மாணவர்கள் 100 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நேரம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நண்பர் கூட கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாரு, டைமிங் எப்போ அப்படின்னு. அவருக்கு இந்த தகவல் 10 மணியிலிருந்து 12:45 இதுல நியூ பேட்டர்னுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஓல்டு பேட்டர்னுக்கு டைம். லாங்குவேஜ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 2 பேட்டர்னுக்குமே ஒரே டைம் தான், 10லிருந்து 12:45. மற்ற சப்ஜெக்ட்டுக்கு டைமிங் சேஞ்ச் ஆகும். 10லிருந்து 1:15 வரைக்கும், 10லிருந்து 12:45. உதாரணமா பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி இந்த சப்ஜெக்ட் தான். ஸோ 1 by 1 பார்க்கலாம். நாளைய தினம் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஸ்டார்ட் ஆகும். அதே போல இந்த தேர்வுல இன்னொரு மாற்றமும் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, லாங்குவேஜ் பேப்பர் 1 பேப்பர் 2 கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் எழுதுங்க. எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கு, என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பத்தொன்பதாம் தேதி அனைத்து தேர்வுகளும் முடியுதுங்க. இந்த டைம் டேபிள் நீங்க PDF ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படும். நீங்க உங்க கொஸ்டின் பேப்பரை சென்ட் பண்ணணும்னு விரும்புறீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடியை கமெண்ட் பண்ணுங்க. நான் இமெயில் மூலமா உங்களை தொடர்பு கொள்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.